பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலர்கள் ஒன்றியம் சென்னை மண்டல சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் கூறியது, தமிழ்நாடு நிதித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த துறையில் கடந்த 3 ஆண்டுகளில் உயர் அதிகாரிகளின் குழப்பமான முடிவால் துறையில் பணிபுரிகின்றவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். ஒன்றிய அரசின் ஏஜி ஆடிட் மாடலான குழு தணிக்கை முறையை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவதை கைவிட வேண்டும். கடந்த ஆண்டு தணிக்கை துறையில் கேம்ஸ் ஆராயாமல் நடைமுறைப்படுத்தியதால் உயர் அதிகாரிகளால் கீழ்நிலை பணியாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். இதனை மாற்றி அமைக்க வேண்டும். பணி மாறுதல் கலந்த ஆய்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் பணி செய்ய அனுமதிக்காமல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை பணியிடை மாற்றம் செய்து வருகிறார்கள். அதேபோல் அரசு விடுமுறை நாட்களில் பணி செய்ய கூறியதை தவிர்க்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் 2004ஆம் ஆண்டு 1000 இளநிலை கூட்டுறவு தணிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பும் அதிகாரிகளின் தவறான முடிவால் சங்கங்களின் தணிக்கை பணி நோக்கம் ஏற்பட்டுள்ளது. தனியார் ஷார்ட் அண்ட் கவுண்டன்ட் மூலம் தணிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதை மறு ஆய்வு செய்திட வேண்டும். பெண்கள் அதிகம் உள்ள துறையில் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் பணியினை வழங்கிட வேண்டும். சுமூகமான பிரச்சனைகளுக்கு முதல்வர் தலையிட்டு இத்துறையில் கள நிலவரத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்க வேண்டும். பழைய நடைமுறையை பின்பற்றவும் உயர் அதிகாரிகள் பணியாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்று உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் சென்னை மாவட்ட ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் மாநில பொதுச் செயலாளர் ஜே கன்னியப்பன், தலைமை நிலை செயலாளர் பெரியசாமி, அமைப்பு செயலாளர் சிவனேசன், மாநில தணிக்கையாளர் ஜெயமுருகன், இணை செயலாளர் சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நன்றி.